ஹலோ வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஆனால் அதிலிருந்து நமக்கு 2 ரெசிபி வரும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, துவரம்பருப்பு சாம்பார் தான் செய்ய போகிறோம். அதிலிருந்து நம்ம ரசம் எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாம். இது ஒரு கொங்கு ஸ்பெஷல். உங்கள் சைடில் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு எடுத்துக்கிறோம். அது தேவையான அளவு 3 தக்காளி எடுத்துக்கிறோம். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு துவரம்பருப்பில் மிக்ஸ் பண்ணிடுறோம். அது கூட மஞ்சள் தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். அது கூட தேவையான அளவு உப்பு அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம 2 சொம்பு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விடணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், லைட்டாக ஒரு 3 டாப்ஸ் 4 டாப்ஸ் ஆயில் விடணும். ஆயில் விட்டுட்டு நம்ம குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டோம்னா பருப்பு நல்லா மசிஞ்சிரும். ஸோ இந்த மீன் டைம் என்ன பண்ணுவோம்னா, சீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி உருளை வச்சு நல்லா தட்டிக்கிறோம். இது கூட இஞ்சி ஒரு 3 இஞ்சி 3 இஞ்சிங்கிற பாருங்கள், 3 பூண்டு எடுத்து வச்சுட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம இடித்து வச்சுக்கிறோம். இப்படி இடித்து வச்சா தான் நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் நல்லா வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் போட்டுக்கிறோம். போட்டு அது வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 3 வரமிளகாய் அதை எடுத்து நல்லா காய்ச்சிட்டு அரிஞ்சு வச்சுக்கிறோம். மீன் டைம் என்ன பண்ணோம், நம்ம தட்டி வச்ச அந்த சீரகமும் பூண்டுமே மிக்ஸிங்கில் அதை எடுத்து இதில் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வதங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம அந்த மிளகாய் கட் பண்ணியிருப்போம்ல அதையும் எடுத்து போட்டுக்கிறோம். இது கூட சாம்பார் பொடி, ரசப்பொடி, பெருங்காயத்தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுறோம். கிளறினதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இந்த பருப்பு இருக்குது பார்த்திங்களா, வெந்ததுக்கு பருப்பை அதை எடுத்து அப்படி நம்ம அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா மூடி வச்சிடுறோம். நல்லா ஒரு கொதி வரணும். இதில் தேவையான அளவு நம்ம 2 சொம்பு தண்ணி ஊற்றிடுறோம். அப்போ தான் நமக்கு இதுலேருந்து ரசம் பிரித்து எடுக்கிறதுக்கு நமக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வேணும். இது அப்படியே நம்ம வேக வச்சிடுறோம். நல்லா கொதி வரும். இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கொதி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து இறக்கி வச்சுட்டு இதிலிருந்து தான் நம்ம இந்த ரசத்தை எடுக்க போகிறோம். இதுதான் ஸ்பெஷலு. கரெக்டாக இந்த தண்ணி மட்டுமே நம்ம எடுத்து ஊற்றக்கூடாது. இந்த தண்ணி கூட இந்த மிளகாய், லைட்டாக அந்த வெங்காயம் இது எல்லாமே அதுலேருந்து எடுத்து லைட்டாக போடணும். ஏன்னா வெறும் தண்ணி மட்டும் எடுத்திங்கன்னா அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு கரண்டியில் சும்மா இப்போது வெங்காயம், பூண்டு, நம்ம போடணும் கருவேப்பிலை, அந்த மாதிரி ஒரு 2-3 அப்படியே எடுத்து இதுலேயும் அப்படியே நம்ம விடணும். பருப்புலேயும் இருக்கணும், இந்த தண்ணியிலையும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக பிரித்து எடுத்துக்கிறோம். இதுதான் மெயின். ஒரே இதில் 2 மாங்காய், ஒரே கலர் 2 மாங்காய்னு சாம்பாரும் ரெடி, நம்மளுக்கு இதுலேருந்து ரசமும் ரெடி. ரசம் தனியாக வைக்க தேவையில்லை. ஸோ இது எடுத்துட்டோம். இது பிரித்து எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நம்ம இதில் லைட்டாக ஒரு கொஞ்சோண்டு புளி எடுத்து அந்த ரசத்தில் போட்டுடுறோம். அது பச்சை புளி தான் எடுத்து போட்டு அந்த சூட்டோடையே நம்ம கழுவி விட்டுறோம். தேவையான அளவு இதில் மல்லித்தலை ரசத்துலேயும் போட்டுடுறோம், பருப்புலேயும் போட்டுடுறோம். பருப்பில் இந்த மல்லித்தலை போட்டதுக்கப்புறம் இந்த பருப்பை மட்டும் என்ன பண்ணணுன்னா, நல்லா கொஞ்சம் முழுசாக இருக்கும். இதை எடுத்து மத்து இருக்கும், பருப்பு கடையிற மத்து, அந்த மத்தில் வச்சு நம்ம நல்லா மசிச்சிடுறோம். இதில் அந்த டைமில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பற்றினா தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இவ்வளோதாங்க, பருப்பு சாம்பார் ரெடி.